பன்னீர் ரோஸ் மில்க் நம்ம பவுடர் இருக்கு இல்லையா, அதில் தான் இன்னைக்கு நம்ம வந்து ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். ரோஸ் மில்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பாலை மட்டும் வடித்து எடுத்துக்கணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா அந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம பன்னீர் ரோஸ் மில்க்ல இருந்து 2 ஸ்பூன் ஒரு ஆளுக்கு நல்லா இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி குடிக்கிறதுக்கு சில்லுன்னு நல்லா இருக்கும். அதனால 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ரோஸ் மில்க் பவுடர் உள்ளே சேர்த்தியாச்சு. சேர்த்துனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றிக்கணும். ரோஸ் கலர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரியலாக நம்ம எந்த கலருமே ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கலை. குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வாங்கி ஜில்லுன்னு இருக்குதுன்னு வெயிலுக்கு கண்டதையும் நம்ம கொடுக்குறோம். அதுலெல்லாம் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ரோஸ் மில்க் பவுடரு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணை ஆற்றும், நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இந்த ரோஸ் மில்க் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அண்டில் ஃபுட்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. கீழே வர நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க.